Hi friends, welcome to Sudha Satin homemade wheat noodles. எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நூடுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாப்போம். 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை. இந்த ரவையை நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனா பவுடரா அரைச்சுக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரவை சேஞ்ச் ஆகி பவுடராக இருக்கும். நூடுல்ஸ் செய்கிறதுக்கான மாவை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க ரவா பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த மாவை ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா நூடுல்ஸ் பிழிகிறப்போ கட்டாயிரும். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வராது. கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பிழிய கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மேலே 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இடியாப்பம் பிழிவோம் இல்லையா, அந்த அச்சிலேயே இதையும் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த இடியாப்ப மிஷினில் நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி கோதுமாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம பிழிய போகிறோம். இதில் பிழிய கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமாவை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமாவை தூவுனீங்க அப்படின்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதை டைம் கிடைக்கிறப்போ பிழிஞ்சு வச்சு வெயிலில் காய வச்சும் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நூடுல்ஸை குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சால்ட், எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் பிழிஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா தண்ணி நல்லா பொங்கும். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 பல் பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப மிளகாய். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே சுவையான
வீட்டிலேயே செஞ்ச கோதுமை நூடுல்ஸ் ரெடி. இது வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுதா சட்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.